அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா. எப்பா நீங்க திருவாரூர்ல சேர மாட்டீங்க. தாயும் மகளும் கால் வரலாம். திருவாரூர் திருவாரூர். இன்னும் 2 பேரும் நல்லா விழுந்துட்டு வாங்க. ஏற்கனவே வண்டியில இருந்து நல்லா விழுந்திருக்கலா. ஏதாவது வண்டி வாகனத்திலிருந்து விழுந்தியாமா? கர்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு ஷாட் கொடுக்கலாம்னு நினைச்சு அவனை வர வச்சேல, உனக்கு சரியான பாடம் புகட்டணும், அதனால இவங்களை கிறங்க எடுக்கணும்னு நினைச்சு இப்ப அவன் தகுந்த பதில உங்களுக்கு சொல்லல. ஒரே கேள்வி, உன் மகன் அங்க போய் வாழணுமா வேண்டாமா? அவன் மனத்தை நான் திருத்தி வாழ வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்க எதுக்கும் பயப்படாம மன தைரியத்தோடு இரு. ஒரே வழியா போக வைக்கிறேன். இன்னும் 3 கவுன்சிலிங் இருக்கு. இந்த 3 கவுன்சிலிங் நான் வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தந்துடுறேன். உனக்கு வேணும்ல? இருக்க வைப்பது என்னுடைய செயல். நல்லா அந்த காரணத்தை மெல்ல மெல்ல உணர வைக்கிறேன். இப்ப யாரையும் சொல்லி நீ அவங்கள குற்றவாளியா நினைச்சிடக்கூடாதுல்ல. அது நான் உண்மையை உணர்த்தி தரேன். மனப்பக்குவமா இருந்தா. அதே திருவாரூர் எல்லை திருமண வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது. இப்போதைக்கு அதை பத்தி பேசவே வேண்டாம். நீங்க மன அமைதியா இருங்க. வேண்டாம், உட்காருங்க. நான் சொல்றேன். சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பௌர்ணமிக்கு வாங்க, சரியாயிரும். திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாமா. உனக்கு திருவாரூர்ல எந்த இடமா? ஆயிரம் பேர் வந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. கால் வந்துட்டு வா. யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? இல்லையே, குதிரை போகலையே. கால் வந்துட்டு வா. இன்னொரு தினம் பார்ப்போம். உங்க ஸ்டாப்ல இறங்கணும்னு ஏதாவது ஒரு பேக்கரி ஸ்டாப் இருக்கோ? உங்க ஊர் ஸ்டாப்ல இறங்கணும்னு பேக்கரி ஸ்டாப் இருக்கா? காளியம்மன் கோயில் இருக்கா? கால் வந்துட்டு உட்காரலாம். நீ தெரிந்த மன தெளிவா இல்லையே. உனக்கு என்ன வேணும்? நடக்காது. நீ ஏற்கனவே ரொம்ப மனம் தெளிவில்லாம இருக்க. கண்ண மூடி உட்கார் பார்ப்போம். அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிறாங்களே, எப்படி நீ பிரிஞ்சு போக சொல்ல முடியும்? கால் வந்துட்டு வா. எறும்பு கடிச்சிரும். முடியுமா? சரி, கரெக்ட். வரலாம். உன் பிள்ளைய உன் இஷ்டப்படி வாழ வச்சு தந்தா போதும்ல. இந்தா திருப்பி தாரேன், வேதனையை தீர்த்து தாரேன். பௌர்ணமிக்கு வந்து சேரு. அவ்வளோதான் பண்ணைக்கு உத்தரவு. வேலை வாய்ப்பு சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? மன்னார்குடி. தொழில் தகுந்த என்னடா தம்பி? வா, கால் வந்துட்டு வா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழ கடலும் அமர்ந்த நிலையும் வாழும் என்றே வா. 3 வருஷ காலமாக
தொழிலால நஷ்டமும் பண நஷ்டமும் ஏமாற்றமும் நடக்கும். இதுல குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னை புறக்கணிக்கிறது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நேர காலங்கள் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கு. அதனால அடுத்து ஒரு வேலையோ தொழிலையோ உருவாக்குவதற்கு எனக்கு வழி கிடைக்குமா கிடைக்காதா, என்ன செய்தால் சரி வருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் வேணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. போட்டு விட்டுட்டாங்க. யார்கிட்ட போட்டு விட்டுட்டாங்க? வேற என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா ஒரே ஒரு விஷயம்தான்ப்பா. அவளுக்கு மனசு சம்பந்தமான நோய் இருக்கு. அதே மாதிரி பிளட்ல ஒரு சில செல்கள் இருந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா? அதனால அது வந்து மரணத்தோட நிக்குமா, எழுப்பி வர வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துல. அதனால தான் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமின்னு ஒரு பாட்டை நான் பாடி காட்டினேன். அவ இருந்தும் வாழலாம், இல்லாமலும் வாழ முடியும். ஆனா அவளுக்கு மரண கண்டம் இப்போதைக்கு இல்லை. கவலைப்படாம நீ தைரியமா இரு, காப்பாத்தித்தாரேன். கால் ஒன்று. கண்ணில் தெரியும் வண்ண காட்சி, கருத்தில் புரியும் இறைவன் சாட்சி. அப்படித்தானே? வா. புரியுதுல? இந்தா ஆபத்து இல்லாம காப்பாத்தி தரேன், உன்னை வாழ வைக்கிறேன். தொழிலும் கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும். ஆனந்தமா இருக்கு. கால் வந்துட்டு வாமா. பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆளுதடா. வாப்பா. என்ன வேணும் தம்பி? பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆளுதடா. கால் வந்துட்டு வா. எல்லாமே அப்படித்தான் இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? கண்ண மூடி உட்காருங்க. அந்த பணத்தை நான் திரும்பி உட்கார்ந்து எந்திக்க முடியலையாம்மா? கஷ்டமா இருக்காமா? சரி சரி நில்லுக்கா. அந்த பணத்தை நான் திருப்பி வாங்கி தரேன். இப்போ 1.25 ஆண்டுகள் தீராத கடனும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கும். இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் கைவிட்டு போகணுங்கிற சூழ்நிலைகள்ல இப்போ லாக் ஆகிருக்கீங்க. இன்னும் 6 மாத காலங்கள் இந்த சோதனை காலம் இருக்கு. அதுக்கு முன்னால பணமும் வாங்கி தந்து உங்களுக்கு நிலையான தொழிலையும் உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். வேற என்னடா வேணும்? போதுங்களா? இந்தா ஜெயிச்சு தரேன். பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பாரு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. கும்பகோணம் பகுதி வலங்கை மாநகர். பாப்பா பௌர்ணமிக்கு வாங்க, சரி பண்ணித்தார். என்ன 10ஆம் தேதி. நீங்களும் வலங்கை தானா? நாச்சியார் வாங்க. கும்பகோணம் பகுதி தானே அது? தாயித்து அம்மா தாயித்து சிலர் சந்தேகம் தீர்ந்து விடு. கால் விட்டுலாம். சொல்ல வந்த தாயித்து தல சண்டாளர் வேலைகளை ஜனங்களின் மத்தியிலே தண்டோரம் போட வந்த தாயித்து. இன்னொரு தடவை கால் வந்துட்டோடா. தாயத்து நீ போட்டிருக்கியா? இதுக்கு முன்னால உங்க வீட்டில் இருந்துச்சா? கால் வந்துட்டு உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னைய வச்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக உன்னை வசியம் பண்ணி உன் பணத்தெல்லாம் பிடுங்கி இன்னைக்கு அத்தனை பேரும் உன்னைய உதறி விட்டு உட்கார்ந்துருக்காங்க. இதுல மாந்திரிகத்தால் சில தவறுகளை செய்து பிள்ளைகளுக்கு இடைஞ்சல்களும் மனநிலைகள் பாதிப்பையும் உருவாக்கி உடல்நிலை குறைகளையும் உருவாக்கி அந்த இடத்துல இருந்து இவன் விடுதலை ஆகக்கூடாது என்ற நிலைகளை உருவாக்கி வச்சிருக்கு. கால் வந்துட்டுவான்.
உன் வீட்டு எல்லையில தென்பால் மூலையினுடைய வெளிப்பகுதியில தகடும் சுடுகாட்டு சாம்பல் மண்ணும் ஓதி எறியப்பட்டது. இதுல ஒருவர் இணை பிரியாத மரணத்தை சந்தித்தவர்களும் உண்டு குடும்பத்துல. ஆனா இப்போ உன்னுடைய உடல்நிலைகள்ல ஒரு பகுதி பாதிக்கப்பட்டு மறைமுகமாக இருக்கிறது நோயா அல்லது செய்வினை சொந்தமான கோளாறா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்குரிய நிலைமை இப்போ உனக்கு உருவாக்கி வச்சிருக்கு. இந்த நிலைகள்ல இருந்து மாற்றி உன்னை கடல் கடந்து போகவும் வச்சு சம்பாத்தியமும் பண்ணித்தாரேன். உன் ஆயுளுக்கு கண்டமில்லாம மாத்தி தாரேன். கால் வந்துட்டு ஓ நம்ம கருப்பசாமி உட்காருப்பா. ஆழ்மனமே என் ஆணைக்கு கட்டுப்படுவாயாக. இந்தா சாப்பிடு சாப்பிடு. உன் ஆள் மனதில் இருந்து இந்த வலி வேதனை நோய் தீர்ந்துடும். இன்னையிலிருந்து செம்மையாயிருவ. உனக்கு ஒரு விடியல் கிடைத்து விட்டதப்பா. சேவல் கூவியாச்சு. இந்தா இதை உன் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுக்கா, செல்வம் கிடைக்கும். விடியல் நாட்களை வேற எதையும் நினைச்சிடாதடா. வெற்றிவேல் முருகனுக்கு. அதே வலங்கை மாநகர் வலங்கை மாநகரிலே பாடை கட்டி மாரியம்மா அப்படி ஒரு பாட்டுக்கு தெரியுமா? மாரியம்மன் சென்சஸ்ல வீரமணி அவர்கள் பாடின பாட்டு. இன்னொரு தடவை இருக்குல்ல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். புதுமையாக ஒரு சில கட்டிடங்களை உருவாக்கி அதுல நிறைய மனவேதனைகளையும் துயரங்களையும் அடைந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க நீ. ஆனா இந்த நிலைகளுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்கள் உண்மை என்பது மறுக்க முடியாததாகும். அது யார் என்று சொல்வதை விட அந்த நிலைகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கி இழந்த செல்வத்தையும் மீட்டி தொழிலையும் வளப்படுத்தி தந்தா போதும்லாம் காலம் சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த கனியை வச்சுக்கா, தொழில் வளமாகும், மனம் நிம்மதி அடையும், வெற்றி உண்டு. இந்த காசு புண்ணியம் கிடைக்கும். அதே கும்பகோணம் பகுதி உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தவர்கள், அது உடல்நிலையா அல்லது மனநிலையா எந்நிலை என்று தெரிய வேண்டும், இது முன்னிலையில் இருக்க வேண்டும் கேட்டு வந்திருக்கு. கால் வாங்கோ. எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். நல்ல வார்த்தை வந்திருக்கு பத்தியா. இதயத்தை திறந்து வைத்தா. வா உட்கார். உங்க பேர் என்ன? உன் பேர் என்ன? இது யாரு? அக்கா. உன் பேர் என்ன? வர்ஷினி. பக்கத்துல வாங்க. எவ்வளவு நாள் அப்படி இருக்கு? சரி கொஞ்சம் பக்கத்துல வாமா. உன் பேர் என்னம்மா? நான் கேட்பேன், நீங்க சும்மா இருக்கணும். உன் பேர் என்ன? வலிக்கும்ல? எனக்கு தெரியும்ல. கண்ணமுடு கண்ணமுடு. எந்தி பார்ப்போம். எந்தி நீங்களாம் அங்கிட்டு போங்க. கால் வந்து கும்பிட்டு வா. ஆமா, ஒரு ஆவி பிடிச்சி அமைக்கிருக்கு, அதுதான் காரணம். வேற நீங்க சைக்காலஜி மாத்திரை எதுவும் வாங்கி கொடுத்தீங்களா?
உன் பேர் என்ன பேரு? அப்படியே உங்க அப்பன் பேரு? அப்படியே உங்க அம்மா பேரு? தூங்குறியா ஒழுங்கா? இப்போ இப்போ நல்லா தூங்குறாளா வீட்டில்? பௌர்ணமி அன்னைக்கு கூட்டு வாங்க, சரியாக்கி விட்டுருவேன். என்ன நல்லா ஆயாச்சு. இன்னையிலேருந்து ஆமாம், படிப்பை தொடங்கு. இந்த அப்படி பௌர்ணமிக்கு வந்துடணும். ஆமாம், மகாசக்தியா இரு. புண்ணியமா இருமா. கர்மசாமிக்கு சடையபுரம், சமயபுரம் அல்ல, சடையபுரம். ஆமா, சடையபுரமா. பால் பசு மாடு உண்டு, பால் பண்ண மிகவும் உண்டு, போண்டாவை சுட்டு அடுக்கடுக்கா கொடுப்பது உண்டு, ரோட்டில் வலது பக்கம் போனா மேல பாவூர் ஊரு உண்டு உண்டா, இடையில பார்த்தா மாசாணம் கோயிலும் உண்டு உண்டா, ஆத்தங்கரையில அருவாளை பிடிச்சிருக்கு சொல்ல மாடன் ஒருத்தன் உண்டு. இருக்கானா? உட்காரலாம். இவன் மேனியில ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சக்தியை நீக்கி வெளியாக்கி தரணும். இப்ப மெல்ல மெல்ல விலகி அப்பப்போ இனம் புரியாம லேசா தொடுது. இதை முழுமையா செம்மையாக்கி தந்தா போதும்ல. கேட்கிற வரும் நியாயமானது. பௌர்ணமிக்கு வரையில என்னைய வந்து மன நிறைவோட பாருங்க. இந்த கனி என்னைக்கு தலைப்பக்கத்தில் வச்சு தூங்கும். அந்த தீய சக்தி உன்னை விட்டு விலகி நிற்கும். இதை வீட்டில் வைப்பா. மாடு மனை கன்றோடு நிறைந்த செல்வம் பெருகினாள். மகாசக்தியாயிருமா, வெற்றி உண்டு. செய்யலாம், வெற்றி உண்டு. தொடங்கியாச்சு, தொட்டது தொடங்கும். அடி சும்மா. கர்மசாமிக்கு அருப்புக்கோட்டை. அன்று ஒரு நாள் ஆனந்த தீரு. என்கிட்ட ஏன்டா கொடுக்க சொல்ற? அவங்க வீட்டுல விபூதி கொடுத்தாச்சு, இந்தாங்க. என்றும் அதுவாயே இந்த சுகமோ. எப்பா இதுல யாரு கல்யாணம் சொந்தமா யாரும் கேட்டு வந்திருக்கா? யாருக்கு? யாருமா? வாங்க வாங்க, கால் வந்து சொல்லலாம். நிறைய பணத்தை இழந்து வேதனைப்படுறோம்னு கேட்டு வந்தது யாரு? வாடா முன்னால வா. யாரெல்லாம் வந்திருக்கிய? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இன்னும் ஒரு தடவை காலில் வந்து சொல்லலாம். வரலாம் பக்கத்தில். உன் மகனுடைய மனநிலைகளில் கொஞ்சம் குழப்பமான எண்ணங்கள். இப்போ கல்யாணம் முடித்தா நம்மளால் ஸ்ட்ரெயின் பண்ணி வாழ முடியாது, அதுக்குரிய சூழ்நிலைகள் நமக்கு இல்லை, இவங்க சொல்ல கேட்டு நம்ம கல்யாணத்தை முடிச்சு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு நினச்சி உங்கள்கிட்ட அவன் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் கல்யாணம் முடித்தா தான் சரியாகுவான், இல்லைனா எங்கேயாவது போய் லாக் ஆயிடுவான். அவனை நம்ம சீர்திருத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவனுடைய மனநிலைகளை திருப்பி உங்கள் பக்கத்தில் வர வச்சு கல்யாணத்தை முடிச்சு மங்களமாக வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். நேற்று கனவாக நான் இந்தா மகளே வா, ஓடியா. உன் பிள்ளை கல்யாணத்தை நீ கனவுல பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? அதை நினைவாக்கி நிலையாக்கி உறுதியாக்கி உங்களை வாழ வைக்கிறேன். இந்தாப்பா, எந்த நோயும் இல்லை, மனசு தான் நோயை கொடுத்துருக்கு. மனதை நிம்மதியாக்கியாச்சு, இனிமேல் நோய் இல்லை.
சந்தோஷம். அதே அருப்புக்கோட்டை வாங்கப்பா, தொழிலால் கடன்பட்டு மன உபாதை அடைந்து வந்த மக்கள். என்ன தொழில் நடத்துனீங்க? கால்நடை. நீ வந்து நிற்கிற யார் நீ? கண்ணு திரு திருன்னு முழிக்கி யாரு? என்னப்பா வேணும்? காளியம்மா வராள எங்கடா இருக்கா? உங்க எல்லையில் இருக்காளா? நான் இருக்கேனே கருப்புசாமி. கோபத்தோடு இருக்க மாதிரி வச்சிருக்காங்க என்னைய உருவத்தில். இப்படி அதானே கால் நினைப்பாங்க. நம்ம தான் சாந்தமாக இருக்கு. அவங்க அப்படி என்ன வேணும்? என்ன படிச்சிருக்க? சிவில் எலக்ட்ரானிக். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த 20க்கு மேல நீ வைக்கிற தொழில் திறமையாக நடக்கும். அதில் பல லட்சங்களை நீ சம்பாத்தியம் செய்து வருவாய். அதுக்கிடையில் உனக்கு காலங்கள் வந்து இப்போதைக்கு ஒத்துழைக்காது. அதனால் அக்டோபர் 20 வரை நிறைவாக இருக்கணும். சென்னையின் தமிழகத்தின் தலைநகரிலே நீ தொழிலை தொடங்கலாம். அதில் குடியிருக்கும் மனையிலிருந்து தொழிலும் உனக்கு செம்மையாக அமையும். சுமார் 7 ஆண்டுகள் கொடி கட்டி பரப்ப. அதுக்கடுத்து அடிஷனலாக வேற தொழில் நடத்தணுங்கிற சிந்தனை வரும்பொழுது என்னையை வந்து பார்ப்பேன். அன்னைக்கும் வேற வழி நான் காட்டுவேன். கால் வந்துடுவோம். அப்படியா? அது யாரு கேட்டு பார்க்குறேன். உன் ரத்த தொழில, உன் ரத்த பதத்தில் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில மன வருத்தம் இருக்கு. புரியுதா? உன் வழியில அதுல வந்து உனக்கு எந்ததும் இல்லை. ஆனா அப்படி ஒரு செய்தி இருக்குன்னு நான் உனக்கு சொல்லுதேன். அவங்களுக்காக நீ கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த புண்ணியம் உன் குடும்பத்தை சேரும். வெற்றி உண்டு. இந்தா செல்வாக்கா இருந்து ஐஸ்வர்யமாகுமா? நல்லா தீர்க்காயுசா இருப்பீங்க. நல்லா கர்மசாமிக்கு அதே அருப்புக்கோட்டை தலைவன் தலைவியாக வந்திருக்கிறது யாரு? வர்றான். காலம் வரலாம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ இறைவனை நம்பி வந்தாயா, இல்லை ஒருவனை நம்பி வந்தாயா? என்ன தம்பி வேணும்? குழந்தை பாக்கியம் வேணும். கால் விட்டுருவான். தாயாரை தந்தை மறந்தாலும் பிள்ளைக்கு தந்தை. ஒரே பிள்ளை தான் பிறக்கும். ஆம்பளை பிள்ளை பிறக்கும். கலெக்டரா இருப்பான். வாடா, விஞ்ஞான ரீதியாக உள்ள எல்லா செயல்களையும் பார்த்தோம். தெய்வீகமான வழிகளிலையும் போய் பார்த்தோம். எந்த விடைகளும் நடைமுறைக்கு வரல. உண்மையா இல்லையம்மா? நடைமுறைக்கு வரல. ஆனா இங்க வந்தா சொன்னது நடக்கும். நிறைய பேர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த நம்பிக்கையில நீங்க என்னைய பார்க்க வந்திருக்கீங்க. ஒரே பிள்ளை பிறக்கும். ஆம்பளை பையனா பிறக்கும். அந்த பையன் இந்த நாட்டில் ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்வான். அவன் கலெக்டரா இருப்பான். ஆனா எங்களுக்கு சயின்டிபிக் சம்பந்தமா கிடைத்த ரிசல்ட்டை பார்த்தா சாமி சொல்றதுக்கு மாறுபாடா இருக்கு. சாமி சொல்றதுக்கு மாறுபாடா இருக்கு. எப்படி இந்த சயின்டிபிக்கை மாற்றி அப்படி அதிசயமா எங்களுக்கு குழந்தை பிறந்துருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல இருக்கா இல்லையா? காலம்
அப்படி பிறந்து நானே பேர் வச்சிருக்கேன் அந்த பிள்ளைக்கு. ஆ. பக்கத்துல வரலாம். கர்ப்பப்பைய பத்தி என்ன ஆராய்ச்சி? என்ன பிரச்சனை பார்த்துருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து. விஞ்ஞான ரீதி என்னம்மா? என்ன சொன்னாங்க? பக்கத்துல வாங்க. கர்ப்பப்பையில குறை இல்லடா. ஆனா அந்த குழந்தை பாக்கியம் தங்கலையே, அதுக்கு என்ன செய்ய? கண்ண மூடு. ஐயா, இந்தாம்மா, இந்த கனி இன்னைக்கு வீட்டில் போய் சாப்பிட்டுரு. இந்த கனியை வச்சு கும்பிட்டுக்கா. குழந்தை பாக்கியம் கிடைச்சாச்சு, வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு என்னைய பார்க்க வாங்க. சக்தியோடு முக்தியோடு வெற்றியோடு வருக. கர்மசாமிக்கு விருதுநகர் எல்லை, விருதுநகர், விருதுநகர் பொதிய ஏத்தி வண்டியில. என்னப்பா நீங்க எந்த ஊரு? கால் பண்ணிட்டு வாங்க. விருதுநகர். என்ன விஷயமா கேட்டு வந்திருக்க நீ? மனைவி எங்க இருக்கா? அங்கே உன் விழிக்குது, ஆந்தை போர் சிரிக்குது, நாட்டியத்தை வைக்க விட்டு பேயாட்டம் போடுது, கொண்டுதான். என்ன வேணும்? கண்ண முழுங்க. இப்ப பெரிய உங்க ஆளு நீங்க தானே இருக்கிய, போய் வாங்க வேண்டியதானே. போடுவீங்களா? கால் வந்துட்டு வாங்க. வரலாம். ஓம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவன் பாஸ் ஆயிடுவான், அரசு உத்தியோகம் கிடைக்கும். வா பக்கத்தில் வாடா. இந்தா வெற்றி அடைந்து வருவேன். ஒரு பொண்ணை கூப்பிட்டு வருவான், ஏத்துக்கா. பொய் சொல்லணும்னு மட்டும் நினைச்சிடாத, உண்மை அதான் நடக்கும். சந்தோஷமா இருங்க. அப்படி இருந்தால் நான் சொல்லிடுவேன். பௌர்ணமிக்கு வாங்க, வெற்றி ஆகிக்கிறேன். எஸ், பாப்பா காலில் வந்துட்டு. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், பகலில் தோன்றும் நிலவு, கண் பார்வைக்கு தகுந்த அழகு. கண்ண முடுறா தம்பி. அப்படியா? சரி, கால் வந்துட்டு வா. எந்த ஊர் உங்களுக்கு? உன் மனைவியை போய் பார்த்தேன், நல்ல மனநிலைகளோட இல்லை, வர்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கா. என்ன செய்யலாம்? உன்னால தான் அவள் பிரிஞ்சு போயிருக்கா. என்னப்பா செய்யணும்? உன் மீது நல்ல வார்த்தைகளை சொல்லவில்லை. எனக்கு அங்கே போகிறதுக்கு பிடிக்கலை, என்னை விட்டுருங்க. என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை. வாழ்ந்தாலும் சரி, இதோட போனாலும் சரி, நான் இன்னும் அவங்க கூட போய் இருக்க மாட்டேன்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டான். இதான் உண்மை. என்ன செய்யணும்? வாய் தந்து பேச மாட்டியா நீ? அப்படியா?
ஒன்றா இருக்கும் விருப்பப்படுறியா? கால் ஒன்று.